இப்போ அந்த திருமணம் ஆகாத பெண்கள் பார்த்தீங்கன்னா, நினைத்த திருமணம்ங்கிறது நடக்கலைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தடை அப்படிங்கிறது இருக்கும். அவங்க இந்த பெண்கள் வந்து இந்த விரதம் இருக்கிறதுங்கிறது சிறப்பு. திருமணம் ஆகாதவங்க வரன் தேடின்னு இருக்கிறாங்க. ஏதோ பிரச்சனையினால அந்த திருமணம்ங்கிறது நடக்கல. அவங்க இந்த விரதம் இருக்கலாமானா சிறப்பாக இருக்கலாம். ஏன்னா மனதுக்கு பிடித்த ஒரு செயல் நடப்பதற்கு இந்த சஷ்டி விரதம் ஒரு நிகழ்வாக அமையும். அது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கலாம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சஷ்டி விரதம் முடித்த உடனே நம்ம தேவர்கள் தலைவனாய இந்திரன் என்ன பண்றான்னா, முருகனுக்கு தன் மகளான தெய்வசேனா அப்படிங்கிற பெண்ணை கல்யாணம் செய்து கொடுக்குறாளாம். ஏன்னா தெய்வம் அந்த சூரபத்மனை வந்து என்ன பண்ணானா, எல்லா தேவர்களையும் சிறையில் அடைத்தாராம். சிறையில் அடைக்கும் போது அவங்களெல்லாம் விடுவிக்க கோரி அந்த முருகனை உருவாக்கி, எப்படின்னா நம்ம 6 நெருப்பு பொறியிலேருந்து பிறந்தது தான் முருகன் அப்படிங்கிற கதை எல்லாருக்குமே தெரியும். முருகனை உருவாக்கி அவங்கள வந்து நீ போய் இந்த செயலை செய்துட்டு வான்னு சிவபெருமான் இட்ட கட்டளையை நிறைவேற்றுவதற்காக நம்ம ஒரு செயல் நடந்தது, நாங்க எல்லாரையும் அதாவது நவகிரகங்களும் அவங்க காப்பாத்திட்டாங்க. அதற்கு பிரதிபலனாக கிஃப்டாக ஒன்று கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க அல்லவா. தன் சந்தோஷ மிகுதியால் நம்முடைய இன்னல்கள்லேருந்து பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு கடவுள் அப்படிங்கிறதுனால முருகர் அவருக்கு அன்பளிப்பாக அப்படிங்கிறது தான் தன் மகளையே தாரை வார்த்து கொடுத்தாராம். மணக்கோலம் அப்படிங்கிறது செஞ்சாராம். இந்த சஷ்டி விரதம் முடிஞ்சு சூரசம்ஹாரம் முடிந்த மறுநாள் பார்த்தீங்கன்னா திருமணம் அப்படிங்கிறது அங்கே நடக்கும். அதுதான் திருக்கல்யாண வைபவம் அப்படிங்கிறது எல்லாருமே கொண்டாடுறாங்க. இந்த விரதம் இருந்து திருமணம் ஆகாதவங்க விரதம் இருந்து அதற்கு அடுத்த நாள் அருகில் உள்ள முருகன் கோவிலில் போயிட்டு இந்த திருக்கல்யாண வைபவத்தை யாரெல்லாம் கலந்துக்கிறாங்களோ அங்கே கிடைக்கக்கூடிய மாங்கல்ய சரடு தருவாங்க எல்லாருக்குமே. அதை போய் வாங்குவது, அதாவது பெரியவங்கள்ட்டேருந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்குதுன்னு சொல்லுவோம். முருகன் பாதத்தில் வச்சு முருகனுடைய அனுகிரகத்தில் தான் அந்த சரடு அப்படிங்கிறதே கொடுப்பாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லார் கையிலையுமே அன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு வர்றவங்க கையில் மாங்கல்ய சரடும் மஞ்சள் இது கிழங்குங்கிறது இருக்கும். அது வந்து கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும். அதை வந்து சூரசம்ஹாரம் முடிந்து மறுநாள் மாலை தான் இந்த திருக்கல்யாண வைபவங்கிறது நடக்கும். ஸோ நாங்கள் திருமணத்துக்காக பார்த்துட்டு இருக்கோம், தடைகள் நிறைய இருக்குது. குழந்தை பேருக்காக பார்த்துட்டு இருக்கோம், நிறைய இருக்குது தடைகள். நாங்கள் இதை செய்யலாமான்னா கண்டிப்பாக செய்யலாம். அது வெற்றியின் சின்னம் பிரதிபலிப்பு அப்படிங்கிறது கூட இந்த திருக்கல்யாண வைபவத்தை அப்படிங்கிறது இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன்.